எத்தனை ஏழை மாணவர்கள் நீட் தேர்வுக்கு முன்னர் மருத்துவம் படிக்க போனாங்க? இப்ப எத்தனை பேர் போறாங்க? எத்தனை கிராமப்புற மாணவர்கள் நீட் தேர்வுக்கு முன்னர் மருத்துவம் படிக்க போனாங்க? இப்ப எத்தனை பேர் போறாங்க? இந்த டேட்டா அரசாங்கத்துக்கிட்ட இப்ப இருக்கு. நீட் தேர்வு அறிமுகப்படுத்தும் பொழுது நமக்கெல்லாம் ஒரு பயம் இருந்தது, ஏதாவது தப்பாயிடுமோன்னு சொல்லி. இப்ப நம்ம கிட்ட டேட்டா இருக்கு. அந்த டேட்டாவை செக் பண்ணா தெரிஞ்சு போயிடும் நீட் தேர்வு வேணுமா இல்லையான்னு சொல்லிட்டு. ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்யணும்னு விரும்புற விஜய் அவர்கள் அந்த டேட்டாவை வெளியிடணும். 1990ஸ்லேயே ஒரு படம் வந்துருச்சுங்க, ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்துல பணம் இருந்தா மட்டும்தான் மருத்துவம் படிக்க முடியும், மார்க் இருந்தா படிக்க முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு படம் அது. நீட் தேர்வு வரை அதுதான் நடைமுறையில் இருந்துச்சு. 80 லட்சம் 1 கோடி இருக்கிறவங்களால மட்டும்தான் மருத்துவம் படிக்க முடியும். இன்னைக்கு அப்படி இல்ல. தலைமுறையா டாக்டரா இருக்கிற குடும்பத்தில இருந்து ஒரு மாணவன் டாக்டர் படிக்க நினைச்சாலும் நீட் தேர்வு ஜெயிச்சா மட்டும்தான் அவனால படிக்க முடியும். பணம் பத்தாது. நீட் தேர்வுக்கு முன்னர் எத்தனை பேர் வெளிநாடுகளுக்கு சென்று மருத்துவம் படிக்க போனாங்கன்னு பாருங்க. அப்ப கம்மி, இப்ப அதிகம். பணம் இருக்கு, ஆனா நீட் தேர்வில் ஜெயிக்க முடியல, டாக்டர் ஆக முடியல நினைக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போய் டாக்டர் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து இங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மருத்துவம் படிக்கிறதுக்கான சமூக நீதி இந்த நீட் தேர்வு காப்பாத்திருக்கு. இப்ப அரசாங்கத்திட்ட டேட்டா இருக்கு, அதை வெளியிடட்டும். அதன் பிறகு மக்களாகி நம்ம எல்லாம் முடிவு பண்ணிக்கலாம். போதுங்க இந்த பழைய தகரடப்பா அரசியல் தான். தமிழக அரசியல் விஜய்க்கு முன்னர் விஜய்க்கு பின்னர்னு மாறணும். தான் என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவாங்க, தொண்டர்கள் நம்புவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய தலைவர்கள் போதும், இனி வேண்டாம். விஜய் அதை மாத்துவார்னு நம்புறேன். அதே போல தலைவன் என்ன சொல்லாலும் நம்புறதுக்கு ஒரு கூட்டம், அடிமை கூட்டம் இதுவரை இருந்தது போதும். இனிமேல் வேண்டாம். விஜய் அவர்கள் அதை மாத்தணும்.